உத்தம வில்லன் அப்படிங்கிற மிகப்பெரிய தோல்வி படத்தை கொடுத்த கமலஹாசனால லிங்குசாமியோட திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனமே ஆட்டம் கண்டுடுச்சு. அப்படியும் கமலஹாசனுடைய மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்ல அப்படிங்கிறது ஆச்சரியப்படுற விஷயம். பொதுவாவே மற்ற தயாரிப்பாளர்களோட பணத்துல எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம்ஸ் அப்படிங்கிற பரிசோதனை படங்களை எடுக்கிற கமலஹாசன் தன்னுடைய தயாரிப்புல மட்டும் வணிக வெற்றி அடையக்கூடிய சாத்தியங்கள் நிறைஞ்ச கமர்ஷியல் படங்களை மட்டும் தயாரிப்பாரு அப்படிங்கிறது திரையுலகத்துல ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. இந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கிற வகையில லிங்குசாமியோட பணத்துல உத்தம வில்லன் அப்படிங்கிற பொறுமையை சோதித்த பரிசோதனை படத்தை எடுத்த கமல் இப்போ தன்னுடைய ராஜ்கமல் பேனர்ல தூங்காவனம் அப்படிங்கிற மசாலா படத்தை எடுத்திருக்காரு. ஸ்லீப்லெஸ் நைட் அப்படிங்கிற பிரெஞ்சு படத்தோடைய மசாலா படத்தோட தழுவல் தான் தூங்காவனம் படம். கடத்தப்பட்ட தன்னுடைய மகனை தேடி கமல் களத்துல குதிக்கிறாரு. அவரோட மகனை மீட்க போற இடத்துல கமல் பாக்குற நிழல் உலகம் தான் படத்தோடைய கதை. ஒரே இரவுல நடக்கிற இந்த கதையில கமர்ஷியலான அம்சங்கள் மட்டும் இல்லாம ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிற சண்டை காட்சிகள், சாகச காட்சிகள்லாம் நிறையவே இருக்கு. அதனால இந்த கதை தோற்கின் வேற எந்த கதை வெல்லும் அப்படிங்கிற தைரியத்துல தூங்காவனம் படத்தை தமிழ், தெலுங்குன்னு 2 மொழிகள்ல தயாரிச்சிருக்காரு கமல். இந்த படத்தை தமிழகம் முழுக்க தானே வெளியிட்டா செமத்தியா கல்லா கட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாரு கமல். உத்தம வில்லன் படத்துல நஷ்டப்பட்டவங்க தூங்காவனம் படத்துக்கு கடைசி நேரத்துல சிக்கல் எதனா ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த கமல் வேற யார்கிட்டயாச்சும் கைமாற்றி விடலாம் அப்படிங்கிற முடிவும் செஞ்சிருக்காராம். கமலுடைய மன ஓட்டத்தை மிக சரியா மோப்பம் பிடிச்ச எஸ்கேப் ஆர்டிஸ்ட் பி மதன் கமலை சந்திச்சிருக்காரு. பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. தமிழக தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 14 crores கைமாறி இருக்கு. எஸ், தூங்காவனம் படம் தமிழகம் முழுக்க எஸ்கேப் மதன் தான் வெளியிடுறாரு. தூங்காவனம் படத்தை எம்ஜி அடிப்படையில 14 கோடிக்கு வாங்கியிருக்க மதன் கிட்ட அந்த படம் மேற்கொண்டு வசூல் செஞ்சா 6 கோடி மேற்கொண்டு தரணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் போட்டிருக்காரு கமலஹாசன்.